அனைவருக்கும் வணக்கம். ஐயா தேர்தல் அதிகாரிகளே, புலி வருது புலி வருது புலி வருதுன்னு ஒரு வழியா புலியும் வந்துருச்சு. எல்லா பக்கம் ஃபார்ம் வீடு வீடாக கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லி எல்லா பக்கம் ஃபார்மை கொண்டு வந்து கொடுத்து ஒரு இடத்துல வந்து வர வச்சு வாங்க சொல்லி கொடுத்து என்னமோ பண்ணி எல்லாத்துக்கும் ஃபார்மை கையில் கொடுத்துட்டீங்க. 2 ஃபார்ம் ஒரு ஆளுக்கு கொடுப்போம். அதில் வந்து ஒரு ஃபார்மை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி 2002 கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிச்சி இதை கண்டுபிடிச்சி பாகம் நம்பர் வரிசை நம்பர் எல்லாத்தையும் எழுதி எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஓட்டு. நீங்கள் எல்லாம் படாத பாடுபட்டு மக்கள் வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இப்போ இதில் ஒரு பெரிய ஒரு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிஎல்ஓ இருந்து ஃபார்மை வாங்கிட்டு வந்துட்டோம். 2 ஃபார்மை நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அதில் வந்து நீங்கள் சொன்ன வழிமுறை பிரகாரம் நம்ம எல்லாமே ஃபில்அப் பண்ணி எழுதி நம்ம கையெழுத்தை போட்டு போட்டோ ஒட்டி ஒரு ஃபார்மை கொண்டு போய் பூத் லெவல் ஆஃபீஸர் கையில் கொடுத்துட்றோம். தெளிவாக கேட்டுங்க, ஒரு ஃபார்மை கொண்டு போய் பூத் லெவல் ஆஃபீஸர் கையில் கொடுத்துட்டோம். நம்ம இன்னொரு ஃபார்மை நம்ம பத்திரமா வச்சிருக்கோம். இப்போ இந்த ஃபார்மை நம்ம வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் என்ன இருக்குது? எங்களுக்கு கொடுத்துட்டோங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கினோம்னா உங்களுக்கு அரிசி இத்தனை கிலோ போட்டிருக்குது, பாம் ஆயில் இவ்வளோ லிட்டர் கொடுத்துருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு உடனே மெசேஜில் ஒரு தகவல் வருது. ஒரு 100 ரூபா ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம பணம் கொடுக்குறோம் அப்படின்னா ரசீது போட்டு எழுதி வாங்கிட்டு வர்றோம். எதுக்காக வாங்கிட்டு வர்றோம்? நாளைக்கு அந்த பணத்தை அவங்க வாங்கிட்டு நான் வாங்கல அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் யாரையும் வந்து கெட்டவங்கன்னு சொல்லலை, யாரையும் நல்லவங்கிறதுக்கும் வரல, வாய்ப்பு இருக்குது. அப்ப வந்து அந்த 100 ரூபா நம்மளோட பொருள், நம்மளுக்கு அந்த 100 ரூபா நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த 100 ரூபாய் அவங்கள்ட்ட கொடுத்ததுக்கு ஆதாரமா நம்ம ஒரு ரசீதுல எழுதி வாங்கிட்டு வர்றோம். நாளைக்கு அவங்க அதைய நான் வாங்கலேன்னு சொன்னா இந்த ரசீதை காமிக்கலாம் அவங்கள்ட்ட. இந்த மாதிரி பாருங்க, நீங்க தான் வந்து பணம் வாங்கிட்டு எனக்கு ரசீது போட்டு கொடுத்துருக்கிறீங்கன்னு காமிக்கலாம். இப்ப நம்ம இந்த ஃபார்மை வந்து ஒரு பிஎல்ஓட்ட கொடுக்குறோம், இல்ல அந்த நேரத்துல எந்த அதிகாரியை நியமிச்சிருக்கிறாங்களோ நம்ம அவங்க கையில கொடுக்குறோம். அவங்க அதுக்கு நம்மளுக்கு திரும்ப என்ன ப்ரூஃப் கொடுக்குறாங்க? நான் இந்த ஃபார்மை வாங்கிட்டேன், இன்னார்கிட்ட இருந்து நான் கை நீட்டி இந்த ஃபார்மை வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க? நாளைக்கு அவங்க அந்த ஃபார்மை எடுத்துட்டு போற வழியிலையோ அல்லது அலுவலகத்திலேயோ அல்லது அதுக்கு மேல இருக்கிற அலுவலகத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஃபார்மினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது நம்ம பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறோம். எல்லாரும் அதே மாதிரியே வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல அந்த ஃபார்மு மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா, நான் ஃபார்மே கொடுக்கல அப்படின்னு நாளைக்கு அதிகாரிகள் சொன்னாலோ, என்னோட ஃபார்ம் திரும்ப அவங்கள்ட்ட வந்து சேரல அப்படின்னு சொன்னாலோ, நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது? என்ன ப்ரூஃப் இருக்குது? இதுல ஏன் இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குது? இதை வந்து எனக்கு இந்த சந்தேகம் வந்து ஒரு வாரமாவே இருக்குது. நானும் வந்து பல வீடியோக்கள்ல பாக்குறேன். ஏதோ ஒரு வீடியோல வந்து இதை பத்தி நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு பார்த்தா எதுலையுமே தெளிவே இல்லை. எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஆளு 2 ஃபார்மை வாங்கிட்டு வந்துட்டோம், எழுதிட்டு ஒரு ஃபார்மை கொண்டு போய் எனக்கு கொடுக்கவே இல்லை. அவங்கள்ட்ட கொடுக்காமையே நாளைக்கு நான் எனக்கு கொடுத்தேன்னு வந்து இப்போ நான் சொன்னாலும் அவங்க அதுக்கு வந்து அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு இந்த ஆதாரம் இருக்குதா? இல்லை வந்து இவர் என்கிட்ட கொண்டு வந்து எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? இது என்ன? எனக்கு ஒண்ணுமே இதுல வந்து விடையே இல்லை. இதுக்கு யாராவது உங்களுக்கு பதில் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்லயாவது வந்து எனக்கு நீங்க பதிலை தெரியப்படுத்துங்க. எனக்கு இதுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா போதும், அவ்வளவுதான். இந்த சந்தேகம் எனக்கு வந்து மண்டையில போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது. இது வந்து இவ்வளவு பெரிய ஒரு கவனக்குறைவால நடந்ததா இல்லை வந்து இது எதனால நடந்தது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. எல்லாரோட ஃபார்மும் கரெக்டா கலெக்டர் ஆபீஸுக்கு போய் சேருது, அங்கிருந்து தேர்தல் அதிகாரியோட ஆபீஸுக்கு போய் சேருது அப்படிங்கிறதுக்கு வந்து யாரு இதை ஃபாலோ பண்றாங்க? இது வந்து நம்மளோட ஃபார்ம் முதல்ல அவங்கள்ட்ட போயிருச்சு, அந்த ஆபீஸுக்கு போயிருச்சு, அவங்க டேபிளுக்கு போயிருச்சு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும்? நாளைக்கு இவருக்கு கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு வந்து இப்போ அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு அடுத்த ஆப்ஷன் இருக்குதா? எனக்கு அடுத்த ஆப்ஷன் கிடையாதே. வந்து அப்ப என்னோட பேர் வந்து அந்த டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்படக்கூடிய டிராஃப்ட்ல வந்து என்னோட பேரு இருக்காது. அப்ப அதுக்கு அடுத்ததா வந்து நான் நீங்க கேட்ட அந்த 13 ஆவணத்தை நான் போய் தேடி எடுத்து நான் கொடுக்கணுமா? ஏன் ஆல்ரெடி தான் என்கிட்ட எல்லாமே இருக்கே, நானே எல்லாமே வந்து எழுதி தானே உங்களுக்கு கொடுத்தேன். அதை நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னா நான் வாங்கவே இல்லைன்னு கூட நீங்க சொல்லலாம், அல்லது நீங்க மறந்துருக்கலாம், வாங்கிட்டு ஒரு வேளை நீங்க மறந்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல அது வந்து மிஸ் ஆகலாம். இது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, இது ஒரு கவனக்குறைவா இருக்குது. இதுக்கு ஒரு விளக்கம் தேவை. யாராவது வந்து உங்களுக்கு இதுக்கு உண்டான விளக்கம் தெளிவா தெரிஞ்சுது அப்படின்னா, இல்ல வந்து நம்ம ஃபார்ம் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குதுங்கிறது வந்து நம்மளுக்கு மொபைல்ல ஒரு தகவல் வரும். மொபைல் நம்பர் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் வாங்குறாங்க,
நம்ம எல்லாத்தோட மொபைல் நம்பர் வாங்கிட்டு தான் ஃபார்மவே இன்னும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிஎல்ஓவோட நம்பர் வந்து அந்த ஃபார்ம்ல அச்சிடப்பட்டிருக்குது. ஆனா ஒருத்தருமே போன் எடுக்கிறது இல்லை. அது என்ன ரெண்டாவது பிரச்சனை. நம்மளுக்கு ஒரு குறுஞ்செய்தியாவது நான் வாங்கிட்டேன், நான் கொடுத்த மனுவை நான் கொடுத்த ஃபார்மை ஃபில் பண்ணி திரும்ப வாங்கிட்டேன், அதுக்கு உண்டான சான்றுன்னு சொல்லி ஏதாவது இருக்குதா? இல்ல அப்படி உங்களுக்கு யாருக்காவது மெசேஜ் வந்திருக்குதா? ஏதாவது இருந்தா என்ன கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.